ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சூப்பரான ஒரு வீடியோ உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து மருதாணி வச்சிட்ருக்கேன். இது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் தான் வைக்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம மருதாணி இலையில் நம்ம டிசைன் வைக்கும்போது இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா, இது எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து பறித்த இலை. இதை வந்து அரைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, நான் அப்படியே வச்சேன். இது வந்து ஆக்சுவலி தலைக்கு போடுறதுக்காக அரைச்சாங்க. சரி, அதை அப்படியே நம்ம கையில் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். பாருங்கள், இத்தனை டாட் வைக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ சூப்பராக வந்து கலர் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு மருதாணி மரம் வந்து ரொம்பவே சூப்பராக கலர் பிடிக்கும். பாருங்கள், நான் இப்போ அழகாக குட்டி குட்டி குட்டியாக டிசைன்ஸ்லாம் வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி மருதாணி வைக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி மருதாணி வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாகவும் இருக்கும். மனதை வந்து ரொம்பவே சாந்தப்படுத்தும். ஸோ அடிக்கடி மருதாணி அதுக்கு தான் கையில் வைக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை அரைச்சி மருதாணி கையில் வைக்கிறதுனால அதன் மூலிமா நமக்கு அந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து நகத்துக்கு வச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நகத்தை மட்டும் வைக்கிறேன். ஸோ அப்போ தான் நகத்தில் நல்லா பிடிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அழகாக வந்து முதல்ல அழுத்தி நகத்தில் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மூலக்காரவங்களும் அடிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த டிசைன் தான் மருதாணி இலைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ விரலை சுற்றி நகத்தை சுற்றி ஃபுல்லாக அழகாக வச்சாச்சு. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் டிசைன் இது தான். பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டியாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம திருப்பி திருப்பி பண்ணும்போது பார்த்திங்கன்னா, தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த லிக்விடெல்லாம் வந்து லீக் ஆகிட்டே இருந்தது. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருந்தேன் நான். ஸோ அந்த தண்ணியை நம்ம இருத்துட்டு வச்சுருக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தலையில் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே நானும் வச்சிட்ருக்கேன். பார்ப்போங்க, இது எப்படி பிடிச்சி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து வச்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா, பேக்லேயும் பாருங்கள், இதே டிசைன் தான் நான் வைக்க போகிறேன். பாருங்கள் எப்படி தண்ணி அப்படியே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டு வாசலில் இருக்க இந்த மருதாணி மரத்துலேருந்து பறித்த இலைகள் தான் அது. பாருங்கள், ஒரு வழியாக நான் வந்து டிசைன்ஸ் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ ஒரு 1 ஹவர் தான் கரெக்டாக நான் வந்து வச்சுருந்தேன். எப்போ எடுத்ததுன்னா, இப்போ நான் வெக்கேஷன் போயிட்டு வந்தேன்ல, அப்போ தான் வச்சுருந்தேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எங்கள் வீட்டு மருதாணி மரம் வாசல்லையே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி செவ்வரளி பூவுமே வந்து வாசலில் இருந்தது. ரொம்பவே அழகாக பூ பூத்துட்ருக்கு. இதுங்க மரத்துக்கு பக்கத்தில் தான் வந்து சாய்பாபா கோயில் கூட இருக்குது எங்களோடது. ஸோ இப்போது 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ ஒரே கையில் தான் நான் இப்போ வந்து வாஷ் பண்ணுறேன். பாருங்கள், வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு கலர் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கையில் மொபைலை வச்சுக்கிட்டு அப்படியே நான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்து கலர் வந்து பிடிச்சிருக்கு. விரலில் கூட பார்த்திங்கன்னா அப்படியே செம்ம சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லாவே வச்சுருந்தோம்னா இன்னுமே ரொம்ப டார்க் ரெட் கலரில் வந்துடும். ஸோ நான் ஒரு 1 ஹவரில் வச்சு பிடிச்சதுனால எனக்கு ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் மாதிரி தான் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் அது அப்படியே நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வித்தின் 1 ஹவரில் இவ்வளோ சூப்பராக ஒரு மருதாணி வந்து இலை நமக்கு பிடிச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா? என்னோடய கையில் ரொம்பவே சூப்பராக இது வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கலர். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போல்லாம் நீங்கள் வெக்கேஷன் போகிறீங்களோ வெளியூர்லேருந்து, இந்த மாதிரி நார்மலாக இயற்கையாக கிடைக்கிற மருதாணி இலையை பறித்து இந்த மாதிரி அழகாக மருதாணி வச்சுக்கோங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே சரளம் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.